ஜோனல் எடுகேஷன் ஆஃபீஸ் பெட்டிகளோ ஜூமினூடாக கற்றல் கற்பித்தல் செயற்பாடு காப்போத்த உயர்தர தொழில்நுட்ப பிரிவு மாணவர்களுக்கு பயோசிஸ்டம் டெக்னாலஜி ப்ராக்டிக்கல் ஸ்பாட் எக்ஸாம் 3 நாங்கள் மூன்றாவது ஸ்பாட் எக்ஸாமுக்குரிய வீடியோ ப்ரெசன்டேஷனை தர இருக்கின்றோம். இது இந்த முறை சோதனை எடுப்பவர்களுக்கும் எதிர்காலத்தில் எடுப்பவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். முதலாவது நிலைய சோதனையில் AABBCD என்ற 4 மாதிரிகள் தரப்பட்டுள்ளது. அந்த உதிரி பாகத்தில் தொழிற்பாட்டை நாங்கள் அதில் பயன்பாட்டை நாங்கள் பார்க்க இதில் ABCD ஆகியவற்றை பேரிட்டு ஒவ்வொரு பாகத்தினதும் ஒவ்வொரு தொழில்கள் வீதம் எழுதுக என்று தரப்பட்டிருக்குது. அப்போ பாகத்தை இனம் கண்டு நீங்கள் அதில் தொழில்களை எழுத என்று சொல்றது வலிச்சில் பரப்பு அல்லது பிளைவீல் பிளைவீல் என்று சொல்றாங்க. இங்கே ஆடு கண்டுல பிஸ்டனால் உருவாக்கப்படுற இணைப்பு சுழற்சி தண்டு கோலினூடாக கடத்தப்பட்டு அந்த தட்டு பிளஸ் வரை அங்கே ஒரு சுழற்சி திசை உருவாக்கப்பட்டு அடுத்தது இயக்க வழங்கு தண்டு பங்களிப்பு செய்யுது. அடுத்தது இயக்க வழங்கி அல்லது அவுட்லெட் வேல்வுகள் பங்களிப்பு செய்யும். கூடிய அமுக்கத்தோட ஊடாக கூடிய அமுக்கத்தோட பங்களிப்பு செய்யும். பொறிமுறை சக்தியாக மாற்றிலிருந்து பெற்று பிளைவீலுக்கு வழங்குறதுல பங்களிப்பு செய்யும். அல்லது டெசிகேட்டர் என்று சொல்லுவோம். இரண்டாவது நிலைய இதுல பயன்பாடு நாங்க மண்ணை உலக்கக்குள்ள உலர்த்திய மண்ணை பயன்பாடு அதை சூடு ஆறு மட்டும் வச்சிருக்க வேண்டும். மண்டை அதை வளிமண்டலத்தில் வச்சா மீண்டும் வளிமண்டலத்தில் ஈரப்பதுன்னா அது அகத்துல உலர்ந்த புறம். அதால வச்சு வெப்பம் ஆறு மட்டும் இந்த டெசிகேட்டர் உலர்ந்த நிலையில இருக்கான் ஆற வைக்கும். அங்க உலர்ந்த நிலையில இருக்கிறது காரணம் அங்க ரசாயன பொருளான இது அதன் இருக்கிறது டெசிகேட்டருக்குள்ள ஆற வைக்கிறதுக்கு வழியில வைக்கிற ஈரப்பதனை ஆற வைக்க உறிஞ்சி வச்சுக்கணும். இங்க ஒரு ஈரமற்ற சூழ்நிலை இருக்கும். அதுக்கு காரணம் இந்த உலர்த்திக்குள்ள சிலிக்கா ஜெல் போடப்பட்டிருக்கும். அது சிலிக்கா ஜெல் அதை ஒரு ஈரமற்ற சூழ்நிலையில வைத்து கொண்டு இருக்கும். ஆறின பிறகு நாங்கள் மீண்டும் அதை நாங்கள் நிறுத்திக்கொள்ளும். மூன்றாவது நிலை அடுத்தது சோதனைக்கப்பட்டிருக்கு. இதுல 6 தரப்பட்டதுல ஏ மண், பி தும்புரு, சி தும்புத்தூள், டி தடித்த கருப்பு கொளுத்தி, ஈ மெல்லிய கருப்பு கொளுத்தி, எஃப் ஒளி ஊடுருவக்கூடிய மெல்லிய கொளுத்தி. ரெண்டு தரப்பட்டுள்ள மாதிரி கருப்பு கொளுத்தின தெரிவு செய்யலாம். உரைகளை வளமையாக செய்யப்பட்டது வெளிப்புறம் வெள்ளை உட்புறம் கருப்பான கொளுத்தி தருக. கருப்பு கொளுத்தி நீண்ட நாளைக்கு காலம் பாவனையில் உரைகளை தயாரிக்கிறது. இங்க உட்பகுதி கருப்பாக பயன்படுத்த வேறுபட்ட கருப்பாட்டி அதுக்குள்ள பயன்படுத்துற செய்யப்பட்டது. குறைவு அதோட பாரமும் குறைவாக இருக்கு. அடுத்தது இரண்டாவது இதுக்குள்ள உரையில வளர்க்கிற பயிர்கள் வல்லாரை கலாது போன்றவை இங்க பாரம் குறைவாக இருக்கும். கிடை உரைகளுக்கு நாங்கள் தென்னந்தும்பு பயன்படுத்துறோம்.
அப்போ இதில் அடுத்தது நிலைக்குத்து பயிற்சிகளில் வழக்க உயர்ந்த பயிர்கள். இதில் வந்து வல்லாரை, சலாது, கங்குன், ஸ்ட்ராபெரி போன்ற பயிர்களை வந்து நாங்கள் இதில் வளர்த்து. அடுத்தது நாலாவது பார்த்தோம் ஒரு பொலித்தீன் கூடாரத்தில் படம் தரப்பட்டுள்ளது. அதில் 2 விடயம் வந்து குறிக்கப்பட்டு கொண்டு சாதாரண 2 விடயங்கள் குறிக்கப்பட்டது. சாதாரண பொலித்தீன் அளவு உட்புறமாக திறக்கக்கூடிய, அடுத்தது இதில் வாயு, அந்த கதவு வாயு அமைக்கப்பட்டிருக்கிறது, உட்புறமாக திறக்கக்கூடிய மாதிரி அமைக்கப்பட்டிருக்குது. அதுல வந்து நாங்க பார்க்கக்கூடிய மாதிரியில் அயன வலைய கேட்கப்பட்டிருக்கு. இந்த அயன வலைய பொலித்தீன் கூடாரப்படல இங்க வந்து வெப்பநிலை கூடுதலான குறைபாடுகள் இந்த இதுல காட்டப்பட்டு இதுல இருக்கிற பிரதான குறைபாடுகள் 2 கேட்டுது. அடுத்த குறைபாடுகள் என்று சொல்லப்போ ஒன்று வந்து பொலித்தீன் வரும், பொதுவான பொலித்தீன் தான் அங்கே பயன்படுத்தப்படவில்லை. 2வது பக்கச்சுவர்களுக்கு பூச்சி வலை பயன்படுத்தப்படவில்லை. என்ற வெப்பநிலை குறைக்கிறது. அடுத்தது அங்கே வந்து காற்றூட்டலுக்குரிய வசதிகள் வந்து இல்லை. துறந்து ஆழ்நிலைகளில் வெளிக்காட்ட கூரை போறதால வந்து அங்கே காட்டப்படவில்லை. வந்து நுண்ண 2வது கேட்டிற்கு குறைபாட்டின் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனை. வெளிப்பக்கமாக சாதாரண பொலித்தீன் என்பது அதில் பாவனை காலம் ஒளி மேலே குறிப்பிட்ட குறைபாட்டின் காரணத்தால் அதில் பாவனை காலம் வந்து குறைவாக இருக்கும். கேட்டிருக்கு ஒன்று. மற்றது அங்கே வெப்பத்தை கட்டுப்படுத்துறது, வெப்பத்தை கட்டுப்படுத்துறதுக்குரிய செயற்பாடுகள் அங்கே இல்லை. வெப்பத்தை கட்டுப்படுத்துறது கடினம் வந்து சீரான காற்றோட்ட வசதிகள் காணப்படாது. அதாவது சீராக காற்றூட்டப்படாமை, வெப்பநிலையை கட்டுப்படுத்துறதுக்கு சீராக காற்றூட்டப்படாமல். அடுத்தது 5வது நிலைய சோதனையில் ஏபி என்ற 2 மாதிரிகள் தரப்பட்டதுக்கு ஏயில் தேங்காய் சொட்டும், பியில் வந்து தேங்காய் சுரட்டையும் தரப்பட்டுள்ளது. கேட்கப்பட்ட இரண்டிலையும் தயாரிக்கிற பொருட்களை பற்றி கேட்டிருக்கு. தேங்காய் சொட்டிலிருந்து தேங்காய் எண்ணெய், தேங்காய் சொட்டு, உலர்த்திய தேங்காய் சொட்டு, தேங்காய் பால், உலர்த்தப்பட்ட தேங்காய் பூ, தேங்காய் பால் என்று இருக்கிறது, தேங்காய் பால். அடுத்த தேங்காய் பால் மா, சுரட்டையிலிருந்து செய்யக்கூடிய தேங்காய் பால் மா அல்லது தேங்காய் பாலில் சுரட்டை எடுக்கலாம். அடுத்தது சுரட்டையிலிருந்து பார்க்கப்பட்ட வந்து கறி, அலங்கார நிலக்கரி என்று இருக்கு, சுரட்டை கறி. அது ஆக்டிவேட் கார்பன், உயிர்ப்பாக்கப்பட்ட கார்பன். அடுத்தது அலங்கார பொருட்கள். இதில் வந்து நாங்கள் தயாரித்து கொள்ளலாம். நிலைய சோதனை. அடுத்தது 6வது நிலைய சோதனையில் என்ற 4 மாதிரிகள் ஏ என குறிப்பிடப்பட்ட ஏ வந்து கருவாடு, உலர்த்திய கருவாடு, உலர்த்திய பாவற்காய் துண்டுகள், சி வந்து சுவரி உலர்த்தப்பட்ட பால்மா, டி வந்து யோகர்ட். இதில் மாதிரி நட்காப்பு முறைகள் பயன்படுத்தப்படும். நட்காப்பு முறைகள் 2 இருக்கு. ஒவ்வொரு அதே போல BCD ஆகிய மாதிரிகள் ஒவ்வொன்றுக்கும் பயன்படுத்தக்கூடிய நட்காப்பு முறைகள் ஒவ்வொன்று. இங்கு மாதிரி ஏற்கின்ற நட்காப்பு முறை 2 கேட்டிருக்கு. ஒன்று வந்து பொதுவாக சூரியனில் உலர்த்துறது அல்லது சூரிய ஒளித்தில் உலர்த்தலாம், உலர்த்தல். அடுத்தது கனல் அடுப்பில் உலர்த்துறது. அடுத்தது பிரசாரண உலர்த்தல், உப்பு தெரியும், உப்பு போட்டு பிரசாரண உலர்த்தல் செய்யப்படும். அடுத்தது பிஏ எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அதுவும் சூரிய ஒளியில் உலர்த்தலாம் அல்லது கன அடுப்பில் உலர்த்தல் தான் அதில் நட்காப்பு முறை. அடுத்தது சி வந்து பால்மா வந்து சுகுரி உலர்த்தல் என்ற நட்காப்பு முறை. டி வந்து யோகர்ட் நொதிக்க செய்தல் போன்ற நட்காப்பு முறைகள் மூலம் இந்த உணவுகள் நட்காப்பு செய்ய. 7வது நிலைய சோதனை 2 பொருட்கள் தரப்பட்டிருக்கு. ஏ வந்து வெண்மிளகு, டி வந்து கருவாப்பட்டை. அவை அது பேரிடப்பட்டிருக்கு. இந்த கருவாப்பட்டையில் காணப்படுற ரசாயன சேர்வை வந்து சினமல் அல்டிஹைட் என்று தரப்பட்டிருக்கு. கருவாப்பட்டையில் காணப்படுற ரசாயனத்திலிருந்து வந்து சினமல் அல்டிஹைட், வெண்மிளகுலிருந்து மிளகு எண்ணெய். இங்கே ஏயில் வெண்மிளகுலிருந்து உற்பத்திகளுக்கு மிளகு எண்ணெய் உற்பத்தி சமைக்கும் போது ஔதடங்கள் உற்பத்தி செய்கிறதுக்கு, கருவாவிலிருந்து கருவா எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுது. கருவா தேயிலை உணவு சமைக்கக்குள்ள சுவையூட்டியாக உற்பத்தி செய்யப்படுது. கருவாப்பட்டையிலிருந்து கருவா எண்ணெய் உற்பத்தி செய்கிறது. கருவா தேயிலை தேயிலையோட கலந்து கருவா தூள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்தது சினமல்டிஹைட் ரசாயன பிரித்தெடுப்புக்காக பயன்படுத்தப்படுது. அடுத்தது உணவு சுவையூட்டியாக பயன்படுத்தப்படுது. அது வந்து பி பெல். இங்கு தரப்பட்டுள்ள
இதில் தொழிற்பாடுன்னு சொல்லக்குள்ள இரண்டு வந்து எஞ்சின்ல உருவாகிற சக்தியை தொழிற்பாடு என்னன்னு சொன்னா ஃப்ளைவீலுக்கு கடத்தப்பட்டு அங்கிருந்து கிளச்சுக்கு கடத்தல செய்யுது. அதாவது எஞ்சின்ல உருவாகிற ஊடுகடத்தல சக்தி ஃப்ளைவீலுக்கு கடத்தப்பட்டு ஃப்ளைவீல்ல இருந்து கிளச்சுக்கு வந்து இந்த வி பார் பெல்ட்டுக்கு ஊடாக இந்த சக்தி பயன்படுத்தப்படுகிறது. 9வது நிலைய சோதனையில் 3 புட்கள் இங்கே தரப்பட்டுள்ளது. அந்த புட்கள் என்று சொல்லக்குள்ள படத்தில் ABC என்ற 3 வகையான புல்லு தரப்பட்டிருக்குது. இந்த புல்லில் வந்து இந்த வழங்கப்பட்டுள்ள புல்லை இனங்காண சொல்லியிருக்கு. அடுத்தது காற்பந்தாட்ட மைதானத்துக்கு பொருத்தமான புல்லினத்தை குறிப்பிட சொல்லியிருக்கு. அடுத்தது தலையரங்கின் போது மென்கூறுகளாக புல்லினங்கள் பயன்படுத்துவதன் நோக்கத்தை பற்றி முதலாவது வந்து இதில் முதலாவது வந்து பஃபலோ கிராஸ், பி வந்து ப்ளூ கிராஸ், அடுத்தது வந்து சி வந்து சொய்சியா கிராஸ் என்று சொல்கிறாங்க. இதில் கால்பந்தாட்ட மைதானங்களுக்கு பயன்படுத்துவது பஃபலோ கிராஸ். இது மென்கூறாக பயன்படுத்துகிற முக்கிய நோக்கம் பயன்படுத்துவரின் பாதுகாப்பு நிலத்தில். அடுத்தது பயன்படுத்துவரின் பாதுகாப்பு மென்மத்தன்மையை அது கொடுக்கும். அடுத்தது வழிகள் இருக்காது, திறந்த வழிகளை பயன்படுத்தக்குள்ள அவர் பாதுகாப்பு அளிக்குது. மறைக்கிறதால வெறும் மண்ணரிப்புகள் இழிவாக்க வழிகளை வந்து நாங்கள் நிரப்பக்குள்ள இங்கே வந்து மண்ணரிப்பு வந்து இழிவாக்கப்படுகிறது. இந்த நோக்கத்துக்காக வேண்டித்தான் இந்த புல்லுகளை நாங்கள் மென்கூறுகளாக இங்கு தரப்பட்ட மாதிரிகளில் என்னத்துக்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னால் பூங்காக்கள் வன்கூறுகளை அளிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். வந்து மணல் வன்கூறுகள் என்று சொல்லக்குள்ள பாலங்கள் மூலம் நிர்மாணிகள் கூறு குளங்கள் அது வந்து வன்கூறுகளை நாங்கள் பூங்கா வாங்கலாம். பூங்கா கதிரை வன்கூறுகள் சொல்லக்குள்ள பூங்கா குடிகள் பாலங்கள் நீர்வீழ்ச்சிகள் வேலிகள் வளைவுகள் போன்றவை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. வாங்கு இங்க வந்து கதிரை உறுதித்தன்மைகள் கொடுக்கறதுக்கு பயன்படுத்தப்படுறது வந்து நீர் பயன்படுத்தப்படுகிறது. வில் வளைவுகள் போன்றவற்றை நாங்கள் நிர்மாணித்து கொள்ளலாம். இதில் இந்த வன்கூறுகள உறுதித்தன்மையை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பொருள் வந்து சீமெந்து தான் நாங்கள் பயன்படுத்தி கொள்வோம்.